இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜியாகிரஃபி ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் ஈக்வனாஸ் ஆர் சால்ஸ்டிஸ். சால்ஸ்டைஸில் பார்த்தோன்னா சம்மர் சால்ஸ்டைஸ், வின்டர் சால்ஸ்டைஸ்னு ரெண்டு வரும். சம்மர் சால்ஸ்டைஸ்னால் என்ன அப்படின்னா லாங்கஸ்ட் டே இன் தி நார்த்தன் ஹெமிஸ்பியர் டில்ட் டுவர்ட்ஸ் சன் இன் ஜூன். லாங்கஸ்ட் டே வந்து எப்போ அக்கர் ஆகுனா ஜூன் 21. எர்த்தோட ஆக்சஸ் வந்து 23.5 டிகிரி டில்ட்டாக இருக்கும் சன்னை பார்த்து. அப்போ நார்த்தன் ஹெமிஸ்பியர் வந்து டுவர்ட்ஸ் தி எர்த் இருக்கும் ஜூன் 21 இன் நார்த்தன் ஹெமிஸ்பியர். அதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சம்மர் சால்டைஸ் அப்படின்னு சொல்லுவோம். வின்டர் சால்டைஸ்னால் என்னென்னா இதுக்கு ஆப்போசிட், ஷார்ட்டஸ்ட் டே இன் நார்த்தன் ஹெமிஸ்பியர். ஏன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர் வந்து டில்ட் அவே ஃப்ரம் தி சன் இன் டிசம்பர் மந்தில் அக்கர் ஆகிறது தான் வந்து டிசம்பர் 21 ஆர் 22 அக்கர் ஆகிறத வின்டர் சால்ஸ்டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஈக்வனாஸ் பார்க்க போகிறோம். ஈக்வனாஸ்னால் என்ன அப்படின்னா ஓவர் ஹெட், சன் வந்து ஓவர் ஹெட் அட் ஈக்வட்டார். நூன் டைமில் சன் வந்து ஓவர் ஹெட் அட் தி ஈக்வட்டார் தான் ஈக்வனாஸ். ஸ்ப்ரிங் ஈக்வனாஸ் எப்போ வந்து அக்கர் ஆகும்னா மார்ச் 19 இல்லைனா 20. ஆட்டம் ஈக்வனாஸ் எப்போ அக்கர் ஆகும்னா செப்டம்பர் 23 ஆர் 20. அதாவது ஈக்குவல் டே அண்ட் நைட் அக்கர் ஆகிறது வந்து இந்த 2 டேஸ்லேயும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு யூபிஎஸ்சியில் இது ரிலேட்டடாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சம்மர் சால்ஸ்டைஸுங்கிறது எப்போ அக்கர் ஆகும், அது அக்கர் ஆகிறப்போ ஆர்டிக் சர்க்கிளில் சன் வந்து பிகினில் இருக்குமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா சம்மர் சால்ஸ்டைஸ்னாவே ஜூன் 21 தான். இன்னொரு இம்பார்ட்டண்டான கொஷின் பார்த்தோன்னா மோடி கவர்மெண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 21. ஏன்னா லாங்கஸ்ட் டே ஹேப்பன் இன் நார்த்தன் ஹெமிஸ்பியர். அதனால் அது ஜூன் 21 இன்டர்நேஷ்னல் யோகா டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. கரண்ட் அஃபேர்ஸையும் ஜியாகிரஃபியையும் இந்த மாதிரி லிங்க் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க. தேங்க்யூ.